ஹலோ ஆல். நம்ம எஸ்ஏ எக்ஸாமில் சைக்காலஜி பார்ட்லேருந்து ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் தாங்க ஒரு குயிக் ரிவிஷனாக பார்க்க போகிறோம். நம்ம எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்னா, ஒரு டாபிக் எடுத்துங்க, அதில் என்னெல்லாம் டைப்ஸ் இருக்கோ ப்ளஸ் அதில் பிவைக்யூஸ் இது எல்லாமே ரொம்ப குயிக்காக எல்லா டைப்புக்குமே ஒரு மாடல் எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். இது நம்ம முன்னாடி பார்த்த பிவைக்யூஸ் சீரிஸ் மாதிரி இல்லாமல் ஒரு ரிவிஷனாக நம்ம கொண்டு போகலாங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் இவ்வளோ டைப்ஸ் இருக்குது, இதுலேருந்து நம்ம கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு கொஸ்டின் ஏரியாஸ் வந்து கிளியராக அனலைஸ் பண்ணலாம். இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், நமக்கு பசில் டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. ஜென்ரலாகவே பசில் டாப்பிக்லேருந்து நமக்கு 2 டைப் தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஒன்று வந்து ஜென்ரலான ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு அதுலேருந்து 2 இல்லைனா 3 கொஸ்டின் கேட்பாங்க. அதுவும் இல்லை அப்படின்னா நமக்கு சீக்வென்ஸ் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டைப் இருக்குங்க. இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு கேட்டிருக்கிறது வந்து அதுதான். ஏன்னா நம்ம கிரேட்டர் தேன் லெஸ் தேன் யூஸ் பண்ணி ஆல்ரெடி பிவைக்யூ சீரிஸ்லேயே பார்த்துருப்போம். அந்த மாதிரி தான் நமக்கு கேட்டிருக்காங்க. பட் நமக்கு 2-3 செட் ஆஃப் கொஸ்டினுமே கேட்கறதுனால நம்ம 2 டைப்புமே பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், டைப் 1 பேஸ் பண்ணி. பள்ளியில் 5 ஆசிரியர்கள் உள்ளனர். பி மற்றும் கியூ ஆசிரியர்கள் சமஸ்கிருதம் மற்றும் கணிதம் கற்பிக்கிறார்கள். ஆர் மற்றும் கியூ ஆசிரியர்கள் கணிதம் மற்றும் வரலாறு கற்பிக்கிறார்கள். எஸ் மற்றும் பி ஆசிரியர்கள் ஹிந்தி மற்றும் சமஸ்கிருதம் கற்பிக்கிறார்கள். டி மற்றும் கியூ ஆசிரியர்கள் புவியியல் மற்றும் ஸ்பானிஷ் கற்பிக்கிறார்கள். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஜென்ரலான ஒரு கொஸ்டின் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இங்கே 5 பேர் இருக்காங்க. தென் இது பேஸ் பண்ணி நம்ம ஒரு டேபிளேஷன் ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் இவங்க கேட்டிருக்க இந்த 3 கொஸ்டினுக்கு நம்மளால் டைம் கன்சியூம் பண்ணாமல் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு 5 ஆசிரியர்கள் இருக்காங்களா? ஸோ அந்த 5 டீச்சர்ஸை நான் இங்கே வந்து எடுத்துக்கிறேன், பிக்யூஆர்எஸ்டின்னு. தென் டோட்டலாக 6 சப்ஜெக்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சப்ஜெக்டை இங்கே எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இவங்கெல்லாம் எதுலெல்லாம் வந்துட்டு டீச் பண்ணுறாங்களோ அதுக்கு எல்லாமே நம்ம டிக் மட்டும் பண்ணால் போதும். நமக்கு ஆன்சர் எப்படி ஈஸியாக வருதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட்டு பிக்யூ பற்றி சொல்லியிருக்காங்கங்க. சமஸ்கிருதம் கணிதம் சொல்லியிருக்காங்களா? ஸோ பியும் கியூவும் நமக்கு சான்ஸ்கிரிட்டும் மேக்ஸும் வந்து டீச் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு பி எங்கே இருக்காங்க? இங்கே இருக்காங்களா? எஸ்னா நமக்கு சான்ஸ்கிரிட்டுங்க. ஸோ பியும் கியூவும் நமக்கு சான்ஸ்கிரிட்டும் மேக்ஸும் டீச் பண்ணுறாங்களா? ஸோ இவங்க 2 பேர் டிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நமக்கு சான்ஸ்கிரிட், மேக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஹிந்தி, ஜியோகிரஃபி அண்ட் ஸ்பானிஷ். ஓகேவா? தென் அடுத்தது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஆர் மற்றும் கியூ ஆசிரியர்கள் கணிதம் மற்றும் வரலாறு கற்பிக்கிறார்கள். ஆரும் கியூவும் நமக்கு மேக்ஸும் ஹிஸ்ட்ரியும் டீச் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஆர் நமக்கு இங்கே இருக்காங்க. ஸோ என்ன டீச் பண்ணுறாங்க? மேக்ஸும் ஹிஸ்ட்ரியும். ஸோ மேக்ஸ், அடுத்தது ஹிஸ்ட்ரி. கியூ பாருங்கள், ஆல்ரெடி மேக்ஸுக்கு நம்ம டிக் பண்ணியாச்சு. ஸோ ஹிஸ்ட்ரி. ஓகேவா? இது கிளியராக இருக்கா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். தென் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். எஸ் மற்றும் பி ஆசிரியர்கள் ஹிந்தி மற்றும் சமஸ்கிருதம் கற்பிக்கிறார்கள். எஸ்ஸும் பியும் ஹிந்தியும் சான்ஸ்கிரிட்டும் சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், எஸ் நமக்கு இங்கே இருக்காங்க. ஹிந்தி சான்ஸ்கிரிட்டா? ஸோ ஹிந்தி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அடுத்தது சான்ஸ்கிரிட் வந்து நமக்கு இங்கே இருக்குங்க. அடுத்து யார் சொல்லியிருந்தாங்க? பி வந்துட்டு சொல்லியிருந்தாங்களா? ஆல்ரெடி சான்ஸ்கிரிட் பார்த்தாச்சு. தென் ஹிந்தி. ஓகேவா? தென் ஃபைனல் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். டி மற்றும் கியூ ஆசிரியர்கள் புவியியல் மற்றும் ஸ்பானிஷ் கற்பிக்கிறார்கள். ஸோ டியும் கியூவும் நமக்கு ஜியாகிரஃபியும் ஸ்பானிஷும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், டி வந்து நமக்கு இங்கே இருக்காங்க. ஜியாகிரஃபி ஸ்பானிஷ் அப்படின்னா இங்கே 2ல் இருப்பாங்களா? அடுத்தது கியூ பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ஜியாகிரஃபி ஸ்பானிஷ். ஓகேவா? இப்போ அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இங்கே உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குல்லங்க, இது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி எய்தர் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க, இல்லைனா இது மாதிரி டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ அடுத்தது நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 105. Who among the following teacher was teaching less than 2 subject? அதாவது இங்கே கீழே இருக்கவங்கள யார் வந்து 2 பாடங்களுக்கு குறைவாக எடுக்கின்றனர்னு சொல்லி கேட்டிருக்காங்கங்க. இப்போ செக் பண்ணுவோமா? இப்போ பி பாருங்கள் 3 பாடம் எடுக்கிறாங்க. கியூ வந்து 5 எடுக்கிறாங்கங்க. தென் ஆர் பாருங்கள் 2. இங்கே நமக்கு 2க்கும் குறைவான்னு கேட்டிருக்காங்க. அதாவது 1 இல்லைனா எதுவுமே இல்லாமல் இருக்கணும். ஸோ இந்த இடத்துல ஆர் வந்து 2 இருக்காங்க, எஸ்ஸும் 2 இருக்காங்க, டியும் 2 இருக்காங்க. நமக்கு கேட்டிருக்கிறது 2க்கும் குறைவா. ஓகேவா? ஸோ 2க்கும் குறைவா இங்கே நமக்கு யாருமே இல்லை. ஓகேவாங்க? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது? தேர் இஸ் நோ சச் டீச்சர். எந்த ஆசிரியரும் இல்லை. ஏன்னா 2 பாடங்களுக்கு குறைவான்னு கேட்டிருக்காங்களங்க. லெஸ் தேன் 2 அப்படின்னா அந்த இடத்துல இதை நமக்கு 1 இருந்திருக்கணும், இல்லைனா எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கணும். இந்த இடத்துல அட்லீஸ்ட் 1ஆவது இருந்திருக்கணும்ல. இங்கே நமக்கு 2 பாடங்களுக்கு குறைவான்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி யாருமே இல்லை. அதனால் ஆப்ஷன் டி தான் ஆன்சர். தென் 106 பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் வாஸ் டீச்சிங் போத் மேக்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி? ஸோ மேக்ஸும் ஹிஸ்ட்ரியும் டீச் பண்ணுற அந்த டீச்சர்ஸ் யாருன்னு நம்ம கேட்டிருக்காங்க. செக் பண்ணுவோமா? மேக்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி பாருங்கள், நமக்கு மேக்ஸ் வந்து இங்கே இருக்குது, ஹிஸ்ட்ரி வந்து இங்கே இருக்குது. யார் அந்த 2 பேருன்னு பாருங்கள். பி கிடையாது, ஏன்னா ஹிஸ்ட்ரி டீச் பண்ணல. தென் கியூ பாருங்கள், மேக்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி எடுக்கிறாங்க. தென் ஆருமே நமக்கு மேக்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது? கியூ அண்ட் ஆர். ஈஸியாக இருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். பி அண்ட் கியூ வேர் டீச்சிங் விச் சப்ஜெக்ட்? ஸோ பியும் கியூவும் நமக்கு எந்த சப்ஜெக்ட் வந்து டீச் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க.
ஃபர்ஸ்ட் பாருங்க, பி நமக்கு இங்க இருக்காங்க, கியூ இங்க இருக்காங்க. இவங்க சொன்ன ஆப்ஷன்ல எடுத்தே நம்ம செக் பண்ணலாம். சான்ஸ்கிரிட் அண்ட் மேத்ஸ்ன்னு இருக்குங்க. ஸோ பி வந்து சான்ஸ்கிரிட் டீச் பண்றாங்க. இதுதான் நமக்கு சான்ஸ்கிரிட். அடுத்தது மேத்ஸும் டீச் பண்றாங்க. கியூவும் நமக்கு சான்ஸ்கிரிட்டும் மேத்ஸும் டீச் பண்றாங்கல்ல. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ. பேலன்ஸ்லாம் செக் பண்ணி பாருங்க. இப்போ பி, கியூ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹிந்தி, ஹிஸ்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பி, கியூ இந்த இடத்துல பி வந்து நமக்கு ஹிஸ்ட்ரி டீச் பண்ணல. ஸோ ஓகேவா? இதே மாதிரி தான் பேலன்ஸ் இருக்க ஆப்ஷன்ல நமக்கு ஏதாவது ஒண்ணு இல்லன்னா 2மே டீச் பண்ணாத மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ. கிளியரா இருக்காங்க. ஸோ இதுதான் டைப் 1. டைப் 1 வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஜென்ரலான ஒரு கொஸ்டின் குடுத்துட்டு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு பாக்ஸ் வந்துட்டு ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ இத வச்சு பார்த்து உங்களுக்கு ஆன்சர் எழுதும்போது ஈஸியா இருந்துச்சா? ஸோ இவ்வளதான். இப்போ நம்ம டைப் 2 பார்க்கலாமா? செகண்ட் டைப் பாருங்க. இது வந்து ஆர்டர் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்வோம். ஒருத்தங்களோட ஒருத்தங்கள கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த டைப் வந்துச்சுன்னா, நீங்க மோஸ்ட்டா கிரேட்டர் தென் சிம்பல் மட்டும் யூஸ் பண்ணுங்க. நீங்க லெஸ் தேனும் யூஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகும். அதனால கிரேட்டர் தென் சிம்பல் மட்டும் யூஸ் பண்ணுங்க. கொஸ்டின் ஃபுல்லாவே. இப்போ கொஸ்டின் எப்படின்னு பார்ப்போமா? 5 பளு தூக்குபவர்களில் பி, கியூ, ஆர், எஸ் மற்றும் டி. கியூ அவர் பியை விட அதிக எடையை தூக்குகிறார். ஆனால் டியை விட குறைவான எடையை தூக்குகிறார். அவர்களில் இருவர் பியை விட குறைந்த எடையை தூக்க முடியும். எஸ் குறைந்தபட்ச எடையை தூக்கவில்லை. இவர்களில் யார் அதிகபட்ச எடையை தூக்குகிறார்? கொஸ்டின் புரியுதாங்க? ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம டீகோட் பண்ணலாம். டோட்டலாக இங்கே 5 வெயிட் லிஃப்டர்ஸ் இருக்காங்க. பிக்யூஆர்எஸ்டி அந்த மாதிரி. இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க? கியூ அப்படின்றவங்க பிஐ விட அதிக எடையை தூக்குகிறார். ஸோ ஃபர்ஸ்ட்டு கியூ வந்து பிஐ விட அதிக எடை. ஸோ கிரேட்டர் தென் சிம்பல் கொடுக்கலாமா? ஓகேவா? ஏன்னா கியூ தான் பிஐ விட அதிகமான வெயிட் லிஃப்ட் பண்ணுறாரு. அடுத்தது ஆனால் டிஐ விட குறைவான எடையை தூக்குகிறார். யார் வந்து டியை விட குறைவான எடையை தூக்குறது? கியூ தான். ஸோ இதை எப்படி மாற்றி எழுதலாம்? டி வந்து கியூவை விட அதிகமான எடை தூக்குறாருன்னு சொல்லலாமா? ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சிம்பிள்னா ஒரே சிம்பிளே கொடுங்க. அப்போ தான் நமக்கு சீக்வன்ஸ் ஃபார்ம் பண்ண கரெக்டாக இருக்கும். ஸோ கியூ வந்து டியை விட கம்மியான எடை தூக்குறாருன்னு சொல்கிறது ஒன்று தான். டி வந்து கியூவை விட அதிகமான எடை தூக்குறாருன்னு சொல்கிறது ஒன்று தானே. கிளியராக இருக்கா? தென் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். அவர்களில் இருவர் பியை விட குறைந்த எடையை தூக்க முடியும். ஸோ இந்த இடத்துல நமக்கு பேலன்ஸ் இருக்க 2 பேர் இருப்பாங்கல்லங்க, ஆர் அண்ட் எஸ். ஸோ இவங்க வந்து பியை விட கம்மியான எடை தான் தூக்குறாங்க. அதுதான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட். தென் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். எஸ் குறைந்தபட்ச எடையை தூக்கவில்லை. ஸோ டோட்டலாக 5 பேர் அப்படின்னா இங்கே நமக்கு பேலன்ஸ் 2 பேர் இருப்பாங்கல்ல, அதில் லீஸ்ட்டாக நமக்கு எஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது இங்கே யார் வரமாட்டானா எஸ் வரமாட்டாங்க. இங்கே எஸ் வரலன்னா பேலன்ஸ் இருக்க அந்த பர்சன் யார்? ஆர் தானே. அப்போ எஸ் எங்கே இருப்பாங்க? இங்கே இருப்பாங்க. இது கிளியராக இருக்கா? இப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் மெர்ஜ் பண்ணுங்கள். இங்கே காமனாக இருக்கிறது யாருங்க? இந்த பி தான். இங்கே தானே காமனாக இருக்காங்க. ஸோ இது டோட்டலாக நம்ம மெர்ஜ் பண்ணோன்னா அதிகமான எடையை தூக்குனது வந்து டியாக இருப்பார். இவரை ஃபாலோ பண்ணி கியூ, தென் பி, தென் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை மெர்ஜ் பண்ணும்போது இங்கே எஸ் இருப்பாங்க, இங்கே ஆர் இருப்பாங்க. கிளியராக இருக்கா? நமக்கு 2 ஸ்டேட்மெண்ட் வரும்போது இது ஈஸியாக இருக்குங்க. நமக்கு 3 to 4, 5 ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு சில கொஸ்டினில். அதனால தான் நான் வந்து தனித்தனியாக ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம் பண்ண சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டேட்மெண்ட்டாக ஃபார்ம் பண்ணுறீங்க, சீக்வன்ஸாக ஃபார்ம் பண்ணுறீங்கனாலும் ஓகே தான். இப்போ நம்ம கேட்டிருக்க கொஸ்டின் என்னது? இவர்களில் யார் அதிகபட்ச எடையை தூக்குகிறார்? யாருங்க தூக்குறா? டி தானே. ஸோ அதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ. கிளியராக இருக்கா? நமக்கு 2 டைப் தாங்க கேட்பாங்க. ஒன்று நம்ம முன்னாடி பாக்ஸ் ஃபார்ம் பண்ணோம்ல, அந்த டைப். அப்படி கேட்டாங்கன்னா அதை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு 2, 3 கொஸ்டின் கேட்பாங்க. அது இல்லை அப்படின்னா இந்த சீக்வென்ஸ் ஃபார்ம் பண்ணுற மாதிரியான கொஸ்டின் தான் கேட்பாங்க. இதுலேயே நமக்கு மார்க்ஸ் யூஸ் பண்ணி கேட்பாங்க, ஹைட் யூஸ் பண்ணி கேட்பாங்க, ஏஜ் யூஸ் பண்ணி கேட்பாங்க. கிளியராக இருக்கா? எப்படி கேட்டாலுமே மாடல் வந்துட்டு இதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. நமக்கு இதுவரைக்கும் கேட்ட எக்ஸாம்லேயே மேக்ஸிமம் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி கேட்ட ஒன் ஆஃப் த கொஸ்டின்ஸ்லாம் இதுதாங்க. இந்த கொஸ்டினுக்கு நம்ம எப்படி ஒரே சீக்வன்ஸில் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க. ரமா என்பவர் ராணியை விட அதிக மதிப்பெண்கள் எடுத்துள்ளார். ராணி என்பவர் ரத்னாவை விட குறைவான மதிப்பெண் எடுத்துள்ளார். ரத்னா ரமாவை விட அதிக மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். பத்மா என்பவர் ரமாவை விட அதிக மதிப்பெண்களும் ரத்னாவை விட குறைவான மதிப்பெண்களும் பெற்றுள்ளார். இதில் யார் மிக அதிக மதிப்பெண் பெற்றுள்ளார்? இப்போ நமக்கு டோட்டலாக 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டையுமே நம்ம எப்படி ஒரே சீக்வன்ஸாக ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ரமா என்பவர் ராணியை விட அதிக மதிப்பெண்ணா? ஸோ இங்கே ரமா எடுத்துக்கலாமா? ரமா ராணியை கம்பேர் பண்ணும்போது அதிகமான மதிப்பெண். ஸோ ரமா தான் அதிகமான மதிப்பெண்ணா? ஸோ கிரேட்டர் தேன் சிம்பல் யூஸ் பண்ணலாமா? அடுத்தது ராணி என்பவர் ரத்னாவை விட குறைவான மதிப்பெண் எடுத்துள்ளார். இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ராணி அப்படின்றவங்க ரத்னாவை விட குறைவான மதிப்பெண் சொல்கிறாங்க. இதை நம்ம மாற்றி எப்படி சொல்லலாம்? ரத்னா வந்து ராணியை விட அதிகமான மதிப்பெண் எடுத்திருக்காங்க. இது கிளியராக இருக்கா? அப்போது நமக்கு இங்கே ரமாவுக்கு அடுத்து நமக்கு ரத்னா இருப்பாங்களா, இல்லை இவங்க 2 பேரை விட அதிகமாக நமக்கு ரத்னா மார்க் எடுத்திருக்காங்களா நமக்கு தெரியாது. ஸோ இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கலாம். தென் இப்போ தேர்ட் பாருங்களேன். ரத்னா ரமாவை விட அதிக மதிப்பெண் பெற்றுள்ளார். இப்போது இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் முடிச்சுட்டு அப்படியே இங்கே செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ரத்னா ரமாவை விட அதிக மதிப்பெண்ணா? ஸோ இங்கே நமக்கு யாருங்க இருப்பா? ரத்னா வந்துட்டு இருப்பாங்க.
ஓகேவா? இப்ப ரத்னா ரமாவை விட அதிக மதிப்பெண். இப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் படிச்சு பாருங்க. ராணி என்பவர் ரத்னாவை விட குறைவான மதிப்பெண். பாருங்க ராணி வந்து இங்க இருக்காங்க. ரத்னாவை விட குறைவான மதிப்பெண்ல தான் இருக்காங்க. இப்ப கிளியரா இருக்கா? தென் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. பத்மா என்பவர் ரமாவை விட அதிக மதிப்பெண்களும், ரத்னாவை விட குறைவான மதிப்பெண் சொல்றாங்க. ஸோ ரமா அப்படின்றவங்க இந்த இடத்துல பத்மா இருக்காங்கல்ல, இவங்க வந்து ரமாவை விட அதிக மதிப்பெண் சொல்றாங்க. ஸோ ரமாவை விட அதிக மதிப்பெண்ணா, இந்த இடத்துல நமக்கு இருப்பாங்களாங்க? ஸோ இந்த இடத்துல யார் இருப்பா? பத்மா இருப்பாங்க. அடுத்தது ரத்னாவை விட குறைவான மதிப்பெண். ஸோ பாருங்க இவங்க 2 பேருக்கும் மிடில்ல தான் பத்மா இருக்க போறாங்க. ஸோ இத நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதுவோமா? இப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு ரத்னா இருப்பாங்கங்க. அடுத்தது பத்மா இருப்பாங்க. அதுக்கப்புறமா ரமா. ஃபைனலா ராணி இருப்பாங்க. நீங்க ஒரே சீக்வென்ஸா ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி தான் ஃபார்ம் பண்ணணும். இப்ப அகைன் ரீட் பண்ணி பாருங்க. ரமா என்பவர் ராணியை விட அதிக மதிப்பெண் சொல்றாங்க. பாருங்க நமக்கு ரமா இங்க இருக்காங்க. ராணியை விட அதிக மதிப்பெண் தான். இது கிளியரா இருக்கா? அடுத்தது ராணி என்பவர் ரத்னாவை விட குறைவான மதிப்பெண். பாருங்க ராணி வந்து நமக்கு இங்க இருக்காங்க. ரத்னா இங்க இருக்காங்க. குறைவான மதிப்பெண் தானே? அடுத்தது ரத்னா ரமாவை விட அதிக மதிப்பெண் பெற்றுள்ளார். ரத்னா நமக்கு இங்க இருக்காங்க. ரமா இங்க இருக்காங்களா? ஸோ அதிக மதிப்பெண் தானே? கிரேட்டர் தென் தான். அடுத்தது பத்மா என்பவர் ரமாவை விட அதிக மதிப்பெண்களும். ஸோ நமக்கு பத்மா எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க. ரமாவை விட அதிக மதிப்பெண்னா ரமா இங்க தானே இருக்காங்க. ஸோ கிரேட்டர் தென் சிம்பல் தான் இருக்கு. அடுத்தது ரத்னாவை விட குறைவான மதிப்பெண். பாருங்க ரத்னா வந்து இந்த இடத்துல பத்மாவை விட அதிகமான மதிப்பெண் தான். கிளியரா இருக்கா? இப்போ நம்ம கேட்டிருக்க கொஸ்டின் என்னது? இதில் யார் மிக அதிக மதிப்பெண் பெற்றுள்ளார்? யார் வந்து ஹையஸ்ட் மார்க் வாங்கியிருக்கான்னு கேட்குறாங்க. யார் வாங்கியிருக்கா? ரத்னா. ஓகேவா? ஆப்ஷன் டி. கிளியரா இருக்காங்க? இப்போ நம்ம இங்க பார்த்தோம்ல 4 ஸ்டேட்மெண்ட் குடுத்திருந்தாங்க. ஒரே சீக்வென்ஸா எப்படி ஃபார்ம் பண்றது அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் இந்த சம். இதுவே நீங்க தனித்தனியா ஒரு ஸ்டேட்மெண்ட்டா டீகோட் பண்ணி, அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஃபைனலா ஒரு சீக்வென்ஸா ஃபார்ம் பண்ற மாரி இருந்தா, அதுக்கு நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, அத ஒரு ரெஃபரன்ஸா வச்சுட்டு நீங்க ஃபார்ம் பண்ணலாம். கிளியரா இருக்கா? இவ்வளோ தாங்க நமக்கு பசிலே. நான் முன்னாடி சொன்ன மாரி, இப்ப நமக்கு இங்க மார்க் வச்சு கேட்டுட்டாங்க. யார் வந்து ஹையஸ்ட் இல்ல அப்படின்னா யார் வந்து டாலஸ்ட் உயரமானவங்க, இந்த மாரி கூட நம்ம கம்பேர் பண்ணி கேட்பாங்க. ஒரு 4, 5 பேர குடுத்துட்டு. ஓகேவா? இதோட நமக்கு பசில் டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகுதுங்க. பசில் டாபிக் அப்படின்றது ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம். நமக்கு ஒண்ணு கம்பேர் பண்ணியிருப்பாங்க. இல்ல அப்படின்னா ஒரு ஜென்ரலான கொஸ்டின் குடுத்துட்டு அதுக்கு ஒரு 2, 3 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க. இது வந்து நமக்கு சிலாஜிசம் டாபிக்ல வந்துட்டு வருங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிலாஜிசம் அண்ட் வென் டயகிராம். இது இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்ல. இதுவரைக்கும் கேட்ட எல்லா கொஸ்டின்லயுமே ஈவன் இப்ப நடந்த பிசில கூட நமக்கு 2 லாஜிக்கல் வென் டயகிராம் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்ப நம்ம இந்த 2 டாபிக்குமே மெர்ஜ் பண்ண மாரி பார்ப்போமா? இப்போ சிலாஜிசம் அப்படின்னா 2 கண்டிஷன் 2க்குமே தெரிஞ்சுக்கணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு ஆல்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. சம்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. இது வந்து செகண்ட்ஸ்க்கான சர்க்கிள் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இது வந்து மினிட்க்கான சர்க்கிள். 1 மினிட் அப்படின்றது 60 செகண்ட்ஸா? ஸோ ஒரு நிமிஷத்துல நமக்கு 60 செகண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல இது வந்து ஆல் அதுக்கான கண்டிஷன். ஓகேவா? எல்லாம் அப்படின்னு சொல்லலாம். எங்கெல்லாம் நீங்க எல்லாம் இல்ல ஆல் அப்படின்ற கண்டிஷன் வருதோ, அங்க எல்லாமே உங்களுக்கு டயகிராம் வந்து இந்த மாரி இருக்கணும். ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்க மாரி இருக்கணும். இதுவே சம் சில அப்படின்ற கண்டிஷன் வந்துச்சுன்னா, இப்ப இங்க ஏ அப்படின்ற ஒரு பெர்சன் இருக்காருன்னு வைங்க. இவரு வந்து பி. இங்க வந்து சி இருக்காருன்னா, ஏ வந்து நல்லா ஆப்டிட்யூட் சால்வ் பண்ணுவாரு. பி வந்து நல்லா ரீசனிங் சால்வ் பண்ணுவாரு. இங்க காமனா இருக்காருல்லங்க, இவரு வந்து இந்த சி ரீசனிங்கும் நல்லா சால்வ் பண்ணுவாரு. ஆப்டிட்யூடும் நல்லா சால்வ் பண்ணுவாரு. இதுதான் நமக்கு சம் கண்டிஷன். ஓகேவா? தமிழ்ல சில அப்படின்னு வந்துட்டு இருக்கும். கிளியரா இருக்காங்க? இப்போ கொஸ்டின் பாருங்க. நமக்கு இங்க 3 ஃபிகர்ஸ் குடுத்துருக்காங்க மெர்ஜ் பண்ண மாதிரி. ஃபர்ஸ்ட் இந்த சர்க்கிள் இருக்குல்ல, இது வந்து ஹிஸ்டாரியன் வரலாற்று ஆசிரியர்கள். அடுத்தது ரெக்டாங்கிள் இருக்குல்ல, இது வந்து நமக்கு ஃபிலாசபர்ஸ். தென் இந்த ட்ரையாங்கிள் வந்து நமக்கு மெஜிஷியனை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட்டு நமக்கு 4 ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்காங்கல்லங்க ஆப்ஷனில். இந்த டயகிராம் வச்சு எந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கரெக்ட்டுன்னு சொல்லணும். நமக்கு கொஸ்டின் இப்படியும் கேட்பாங்க. இல்ல நமக்கு ஸ்டேட்மெண்ட் குடுத்துட்டு 4 டயகிராம்ஸ் குடுத்துட்டு 4 டயகிராமில் எது கரெக்ட்னும் கேட்பாங்க. ஸோ இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஆல் ஹிஸ்டோரியன்ஸ் ஆர் மெஜிஷியன். ஸோ எல்லா வரலாற்று ஆசிரியர்களும் மெஜிஷியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நமக்கு என்ன வந்திருக்கு? ஆல் வந்துட்டு வந்திருக்கு. ஸோ இப்போ நான் டயகிராம் ட்ரா பண்ணுற பாருங்க. ஆல் ஹிஸ்டோரியன்ஸ் ஆர் மெஜிஷியன். மெஜிஷியனுக்கான சிம்பல் என்னது? ட்ரையாங்கிள். ஓகேவா? இது வந்து நமக்கு மெஜிஷியனுங்க. இந்த மாதிரி டயகிராமில் இருக்கான்னு பாருங்க. சர்க்கிள் நமக்கு இங்கே இருக்குது. தென் ட்ரையாங்கிள் நமக்கு இங்கே இருக்குது. இது 2க்கும் பிட்வீனில் நமக்கு கனெக்டிவிட்டியே இல்லை. ஸோ அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் வருமா? வராது. ஓகேவா? கிளியராக இருக்கா? இப்போ அடுத்து பாருங்க. சம் வச்சு கொடுத்துருக்காங்க. சம்னா என்னது? சில. சம் மெஜிஷியன்ஸ் ஆர் ஃபிலாசபர்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் ஹிஸ்டோரியன்ஸ். என்ன சொல்லியிருக்காங்க? சில மெஜிஷியன் வந்து நமக்கு ஃபிலாசபர்ஸாகவும் இருக்காங்க, ஹிஸ்டோரியன்ஸாகவும் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா? இப்போ மெஜிஷியனுக்கான சிம்பல் என்னது? ட்ரையாங்கிள். ஸோ சில மெஜிஷியன்ஸ்
ஃபிலாசபர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்கங்க. ஸோ இவங்களுக்கான நமக்கு டயகிராம் என்னது? இந்த ரெக்டாங்கிள். ஸோ சில மெஜிஷியன் நமக்கு ஃபிலாசபர்ஸாவும் இருக்காங்க. அடுத்தது ஹிஸ்டாரியன்ஸாவும் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி டயகிராம் இருக்கா பாருங்க. இது 3மே நமக்கு கனெக்ட் ஆன மாதிரியே இல்ல. கிளியரா இருக்கா? ஸோ நமக்கு ஆப்ஷன் பியுமே வராது. கிளியரா இருக்காங்க. ஸோ சம்னா நமக்கு இதுதான். ஸோ இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நமக்கு இருக்கா? இல்ல. ஸோ ஆப்ஷன் பியுமே நமக்கு வராது. தென் ஆப்ஷன் சி செக் பண்ணுவோமா? ஆல் ஹிஸ்டாரியன்ஸ் ஆர் எய்தர் ஃபிலாசபர்ஸ் ஆர் மெஜிஷியன். எல்லா ஹிஸ்டாரியன்ஸுமே எய்தர் நமக்கு ஃபிலாசபர்ஸாக இருக்காங்க, இல்லைனா மெஜிஷியன்ஸாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே நமக்கு ஆல் கண்டிஷன் வந்திருக்கு. ஸோ ஹிஸ்டாரியன்ஸ்னால் சர்க்கிள். ஸோ ஆல் ஹிஸ்டாரியன்ஸ் ஆர் எய்தர் ஃபிலாசபர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்கங்க. பாருங்கள், ஃபிலாசபர்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி ஷேப் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு டயக்ராமில் இருக்கா? இல்லை. ஸோ நமக்கு ஆப்ஷன் சியும் வராது. ஈஸியாக இருக்கா? இப்போ நம்ம ஆல் சம் அப்படின்ற 2 கண்டிஷன் தான் பார்த்தோம். அதை வச்சே நமக்கு இந்த டயக்ராமில் எது வரும் வராது அப்படின்னு சொல்லி நமக்கு கிளியராக தெரியுதுல்ல. தென் ஃபைனலாக ஆப்ஷன் டி பாருங்கள். சம் ஹிஸ்டாரியன்ஸ் ஆர் ஃபிலாசபர்ஸ். ஸோ சில ஹிஸ்டாரியன்ஸ் வந்து நமக்கு ஃபிலாசபர்ஸாக இருக்காங்க. இப்போ இது ட்ரா பண்ணுவோமா? சம் ஹிஸ்டாரியன்ஸ், ஹிஸ்டாரியன்ஸுக்கு சர்க்கிள். ஸோ சம் ஹிஸ்டாரியன்ஸ் ஆர் ஃபிலாசபர்ஸ் அப்படின்னா ஃபிலாசபர்ஸ்க்கான ஷேப் என்னது? இது. ஓகேவா? ஸோ இந்த இடம் இருக்குது பாருங்கள். இதுதான் சம் ஹிஸ்டாரியன்ஸ் ஆர் ஃபிலாசபர்ஸ். ஏன்னா இது வந்து நமக்கு ஹிஸ்டாரியன்ஸ், இது ஃபிலாசபர்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி டயக்ராமில் இருக்கா பாருங்கள். பாருங்கள், இந்த இடத்த பாருங்கள். கிளியராக இருக்கா? இதில் ஹிஸ்டாரியன்ஸும் இருக்காங்க, ஃபிலாசபர்ஸும் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான ஸ்டேட்மெண்ட் எது கரெக்ட்னா ஆப்ஷன் டி. கிளியராக இருக்காங்க. ஸோ நமக்கு சிலாஜிசம் அண்ட் வென் டயக்ராம் ரெண்டுமே நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கிளியராக இருக்கா? நம்ம இதே மாதிரி இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பார்த்துட்டு வென் டயக்ராமே பார்க்கலாங்க. ஓகேவா? செகண்ட் டைப் பாருங்கள். இங்கே நமக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இதுக்கான டயக்ராம் என்னதுன்னு சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படியே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, அந்த சம்க்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. விச் ஆஃப் த டயக்ராம் ரெப்ரசென்ட் த ஸ்டேட்மெண்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி இருக்க டயக்ராம் தான் நமக்கு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ப்போமா? சம் மியூசிஷியன்ஸ் ஆர் டீச்சர். ஸோ சம் கண்டிஷன் பேஸ் பண்ணி வந்திருக்குங்க. அதாவது சில இசையமைப்பாளர்கள், ஆசிரியர்கள். ஸோ சம் கண்டிஷன் வந்தால் நமக்கு டயக்ராம் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? சம் மியூசிஷியன்ஸ் ஆர் டீச்சர்ஸ். இது கிளியராக இருக்கா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? சம் டீச்சர்ஸ் ஆர் பிளேயர்ஸ். சில ஆசிரியர்கள் வந்து நமக்கு விளையாட்டு வீரர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகைன் சம் கண்டிஷன் தான் வருது. ஸோ இப்படி யூஸ் பண்ணலாமா? சில டீச்சர்ஸ் நமக்கு பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஷேப்ஸ் எல்லாம் நீங்கள் விட்டுருங்க. இந்த மாதிரி டயக்ராம் நமக்கு ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தாவே போதும். அடுத்தது நோ மியூசிஷியன் இஸ் அ டீச்சர். எந்த இசையமைப்பாளரும் விளையாட்டு வீரர் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மியூசிஷியன்ஸ் எங்கே இருக்காங்க? இங்கே இருக்காங்க. எந்த விளையாட்டு வீரரும், ஸோ 2 பேரையும் கம்பேர் பண்ணியிருக்காங்களேங்க. எந்த இசையமைப்பாளர்களும் விளையாட்டு வீரர்கள் இல்லைன்னா இவங்க 2 பேருக்கும் நமக்கு கனெக்டிவிட்டியே இருக்கக்கூடாது. இது ஓகேவா? நமக்கு பார்க்க அப்படி தானே இருக்குது. கிளியராக இருக்கா? இந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிளும் தேர்ட் சர்க்கிளும் நமக்கு எங்கேயாவது ஜாயின் ஆயிருக்கா? இல்லை. ஸோ கரெக்டாக தான் நம்ம ட்ராப் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த மாதிரி ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு சர்க்கிள் நமக்கு சென்டரில் இருக்கணும். அதோட 2 சைடில் இருக்க சர்க்கிள்ஸுக்கு சம் கண்டிஷன் வந்திருக்கணும். அந்த மாதிரி ஆப்ஷன் ஏல இருக்கா? இல்லை பாருங்கள். ஏன்னா 3 சர்க்கிளும் மெர்ஜ் ஆகிருக்கு. தென் ஆப்ஷன் பி பாருங்கள். 2 சர்க்கிள் சம் கண்டிஷனில் இங்கே இருக்குது. ஆனால் நமக்கு ஒரு ஆல் கண்டிஷன் வந்திருக்கு. இந்த மாதிரி வரக்கூடாது. தென் சி பாருங்கள். இதுவுமே நமக்கு ஆல் கண்டிஷன் தான். ஏன்னா இங்கே வெளியில் வந்திருக்குல்ல. ஸோ வராது. ஆப்ஷன் டி பாருங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நமக்கு இந்த ஸ்கொயர் இருக்குல்ல, இதை வந்து மியூசிஷியன்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல, டீச்சர்ஸ்னு எடுத்துக்கோங்க. இங்கே சர்க்கிளில் வந்து பிளேயர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ பார்க்குறதுக்கு இந்த 2 டயக்ராம் நமக்கு ஒரே மாதிரி தானே இருக்குது. கிளியராக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு டயக்ராம் கேட்கலாம். இல்லை டயக்ராம் கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட் கூட சூஸ் பண்ண சொல்லலாம். கிளியராக இருக்கா? இப்போ நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள். இது வந்து லாஜிக்கல் வென் டயக்ராமில் வந்துட்டு வருங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது சிலாஜிசம். இதுக்கு மேலே பார்க்க போகிறது லாஜிக்கல் வென் டயக்ராம். இங்கே நமக்கு சர்டன் குரூப்ஸ் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அதை எப்படி நீங்கள் வென் டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க, இப்படி தான் நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள். சூஸ் த வென் டயக்ராம் தட் டெபிக்ஸ் த கரெக்ட் ரிலேஷன்ஷிப் அமாங் 3 குரூப்ஸ். நமக்கு டோட்டலாக 3 குரூப் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி நீங்கள் வென் டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க, இதுதான் நம்ம கேட்டிருக்க கொஸ்டின். என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? டாக்ஸ், பெட்ஸ், கேட்ஸ். டோட்டலாக 3 குரூப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவாங்க? நாய்கள், செல்லப்பிராணிகள், பூனைகள் கொடுத்துருக்காங்க. இது எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம்? இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா டாகுக்கும் கேட்டுக்கும் நமக்கு தனித்தனி குரூப்பாக பார்க்கும்போது எந்த ரிலேஷனுமே இல்லை. அதை பெட் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே கொண்டு வந்தால் மட்டும்தான் இவங்க 3 பேருக்குள்ளேயுமே ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். இது கிளியராக இருக்கா ஃபர்ஸ்ட்டு? அப்போது அந்த மாதிரி உங்களுக்கு எந்த டயக்ராம் இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு ஏவும் சியும் கண்டிப்பாக வராது அப்படின்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுவீங்க. இப்போது ஆப்ஷன் ஏ எடுத்துக்கோங்களேன். டாக், கேட், பெட்டு 3மே நமக்கு ஆல் கண்டிஷனில் இருக்குங்க. இந்த மாதிரி நமக்கு வரலாமா? வரக்கூடாது. ஏன்னா அதே மாதிரி ஆப்ஷன் சி பாருங்கள். எல்லாம் நமக்கு தனித்தனியாக இருக்குது. இப்போ டாகுக்கும் கேட்டுக்கும் சம்மந்தம் இல்லை நம்ம வச்சுட்டாலுமே அது 2மே நமக்கு பெட்ஸ் தானே, செல்லப்பிராணிகள் தானே. ஸோ நமக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல சம் கண்டிஷன் நமக்கு வந்திருக்கணும். ஸோ பாருங்கள், இங்கே நமக்கு சியும் வராது. இது கிளியராக இருக்காங்க. இப்போ நம்ம எங்கே கன்ஃபியூஸ் ஆகும்னா பி வருமா இல்லை டி வருமா? இப்போ ஃபஸ்ட்டு டி எடுத்துக்கோங்களேன். இது நீங்கள்
இந்த இடத்துல இத டாக்ன்னு எடுத்துக்கோங்க. இத கேட்டுன்னு எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து பெட்ஸ்ன்னு இருக்குன்னு வைங்க. இதுக்கு மீனிங் என்னது? எல்லா பெட் அனிமலும் டாகாவும், கேட்டாவும் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இதுக்கான மீனிங். இப்படி இருக்குமா? இல்லல்ல. நமக்கு இத தாண்டி நெறைய பெட் அனிமல்ஸ் இருக்குல்ல. ஸோ டாக்ஸும், கேட்ஸும் மட்டுமே நமக்கு பெட் அனிமல்ஸ் கிடையாது. ஸோ ஓகேவா? நமக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஆப்ஷன் டி தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். பட் ஆப்ஷன் டி கிடையாதுங்க. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? இந்த இடத்துல இந்த சென்டரான சர்க்கிள் இருக்குல்ல, இது வந்து பெட்ஸுங்க. இது வந்து டாக், இது வந்து கேட் இந்த சர்க்கிள். இதுக்கு மீனிங் என்னன்னா, பெட் அனிமல்ல சில பெட் அனிமல் நமக்கு டாகா இருக்கு. சிமிலர்லி சில பெட் அனிமல் நமக்கு கேட்டா இருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி. நமக்கு எப்பவுமே 2 ஆப்ஷன் வராது அப்படின்னு சொல்லி நமக்கு கன்ஃபார்மா தெரியிற மாரி தான் ஆப்ஷன் வைப்பாங்க. பேலன்ஸ் இருக்க 2 ஆப்ஷன்ல கன்ஃப்யூஸ் பண்ணிக்கூடாது. நெக்ஸ்ட் பாருங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் டயகிராம் பெஸ்ட் டெபிக்ட்ஸ் த ரிலேஷன்ஷிப் அமாங் எலிஃபண்ட்ஸ், வுல்வ்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இங்க என்னலாங்க குடுத்துருக்காங்க? யானைகள், ஓநாய்கள் மற்றும் விலங்குகள். இது 3க்கான லாஜிக்கல் வென் டயகிராம் என்னது? இதுதான் நம்ம கேட்டிருக்காங்க. எப்பவுமே உங்களுக்கு இந்த 3 குரூப்ஸ் குடுக்குறாங்கன்னா, அதுல எது பேஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க. இங்க நம்ம பேஸா விலங்குகள வந்து எடுத்துக்கலாமா? அனிமல்ஸ வந்து எடுத்துக்கலாமாங்க? ஏன்னா நமக்கு யானைகளும் சரி, ஓநாய்களும் சரி எல்லாமே நமக்கு விலங்குகள் தானே. இப்ப இது கிளியரா இருக்கா? அப்போ ஆப்ஷன் ஏ எடுத்து பாருங்க. இந்த சர்க்கிள நம்ம எலிஃபண்ட்ன்னு எடுத்துக்கலாமா? அடுத்தது இத வுல்வ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா? தென் இங்க வெளிய இருக்க இந்த என்டையர் சர்க்கிள நம்ம அனிமல்ஸ்ன்னு எடுத்துக்கலாங்க. இதுக்கு மீனிங் என்னது? எல்லா எலிஃபண்ட்டும், எல்லா ஓநாய்களும் நமக்கு அனிமல்ஸ் தானே, விலங்குகள் தானே. அப்ப நமக்கு ஆப்ஷன் ஏவே கரெக்ட்டா தானங்க இருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா, ஆப்ஷன் ஏ. எல்லா யானைகளும் நமக்கு விலங்குகள் தான். அதே மாதிரி எல்லா வுல்வ்ஸும் நமக்கு விலங்குகள் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ள தானே வருது. அனிமல்ஸ்ல தானே வருது. ஸோ அதுக்கான ஆன்சர் என்னன்னா, ஆப்ஷன் ஏ. இந்த மாதிரி தாங்க நமக்கு ரொம்ப சிம்பிளா தான் கேட்பாங்க. ஸோ அதனால லாஜிக்கல் வென் டயகிராம், சிலாஜிசம் பொறுத்தவரைக்கும் நமக்கு ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிக்கணும் அப்படிலாம் நமக்கு எந்த நெசசிட்டியுமே இல்ல. இது போக கூட நமக்கு இன்னும் சில கொஸ்டின்லாம் கேட்டிருப்பாங்க. வென் டயகிராம்லயே செகண்ட்ஸ், அடுத்தது மினிட்ஸ், தென் ஹவர்ஸ் யூஸ் பண்ணிலாம் கேட்டிருப்பாங்க. இந்த மாரிலாம் கேட்டா நமக்கு ஈஸி தானே. ஸோ இதுக்கு நமக்கு டயகிராம் எப்படி வந்திருக்கும்? ஃபர்ஸ்ட் இது செகண்ட்ஸ், தென் இது மினிட்ஸா இருந்திருக்கும். தென் இத சுத்தி நமக்கு ஹவர்ஸ் வந்துட்டுருக்கும். 1 மினிட்ல நமக்கு 60 செகண்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி 1 ஹார்ல 60 மினிட்ஸ் இருக்கு. ஸோ இவ்ளோ தான். ஸோ இந்த மாதிரி நமக்கு சிம்பிளா தான் கேட்பாங்க. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிலாம் கேட்க மாட்டாங்க. கிளியரா இருக்கா? நெக்ஸ்ட் பாருங்க. நமக்கு இன்சர்ட்டிங் த மிஸ்ஸிங் கேரக்டர்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த டாபிக்குமே நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீசென்ட்டா நடந்த பிசி எக்ஸாம்ல கூட நமக்கு 2 கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ பார்ப்போமா? இந்த டாபிக் வந்துச்சு அப்படின்னா, அடிஷன்லேருந்து சால்வ் பண்ணுங்க. அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், தென் ஸ்கொயர் பண்ணுறது. இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? இங்க நமக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்கங்க. அதுக்கான ரெஃபரன்ஸ் இமேஜா இது குடுத்துருக்காங்க. இப்போ இங்க நம்பர்லாம் பாருங்களேன். 4, 5, 8, 9 அப்படின்னு இருக்கு. மோஸ்ட்டா இங்க 8, 9 அப்படின்னு இருக்குல்லங்க. மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ல இந்த மாதிரி வர பெரிய நம்பர் ஒண்ணா சேர்ந்து வராது. ஓகேவா? அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க இப்ப நம்ம நம்பர ஸ்ப்ளிட் பண்ணி பார்ப்போமா? இப்ப நான் ஃபர்ஸ்ட்டு இந்த 8ஐயும் 5ஐயும் நான் மல்டிபிள் பண்ணி பார்க்குறேன். 8 இன்டூ 5 என்னது? 40. தென் அதே மாதிரி இங்க 4 இன்டூ 9 இருக்கு. என்ன வரும்? 36ன்னு வருமா? ஆட் பண்ணுங்க 76ன்னு தாங்க வருது. ஸோ அப்போ இந்த காம்பினேஷன் இல்ல. இப்ப நெக்ஸ்ட் செக் பண்ணுவோமா? 8ஐயும் 4ஐயும் எடுத்துக்குவோமா? 8 இன்டூ 4 என்னது? 32. தென் 5 இன்டூ 9 என்னதுங்க? 45. ஆட் பண்ணி பாருங்க. 7, 77. பாருங்க நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம்? இங்க 4ஐயும் இங்க இருக்க 8ஐ எடுத்துக்கிட்டோம். தென் இந்த 5 அடுத்தது இந்த 9 எடுத்துட்டோம். எடுத்துட்டு மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணா நமக்கு 77 வருது. இதே மாதிரி நமக்கு இந்த ஃபிகருக்கும் வருதான்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த 3ஐயும் இந்த 7ஐயும் எடுத்துக்கணும். 3 இன்டூ 7 என்னது? 21. தென் இங்க 9ஐயும் 6ஐயும் எடுத்துக்கணுங்க. 9 இன்டூ 6 என்னது? 54. இப்போ என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணுமா? ஆட் பண்ணுங்க. இங்க 5, இங்க நமக்கு 7 இருக்குமா? ஸோ 75. ஆப்ஷன் டி. கிளியரா இருக்காங்க? இந்த டயகிராம்ல நீங்க என்ன ஆப்பரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்றீங்களோ, அதே தான் நீங்க உங்களுக்கு எவ்வளோ டயகிராம் ரெஃபரன்ஸ் குடுத்திருந்தாலும் சரி, அதே ஆப்பரேஷன்ஸ் தான் பெர்ஃபார்ம் பண்ணணும். கிளியரா இருக்கா? நெக்ஸ்ட் பாருங்க. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் கேரக்டர் ஃப்ரம் த கிவன் ஆல்டர்னேட்டிவ்ஸ். இங்கேயுமே நமக்கு இன்சர்ட்டிங் த மிஸ்ஸிங் கேரக்டர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. நமக்கு என்னெல்லாம் நம்பர்ஸ் குடுத்துருக்காங்க? 16, 12, 14 குடுத்துருக்காங்க. தென் 21, 9, 15, 10 இங்க நமக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு 16 இருக்குங்க கீழ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எப்படி கரெக்ட்டான வேல்யூன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் பாருங்க. இங்க இருக்க 16 இருக்குல்ல, இந்த 16ஐயும் இந்த 12ஐயும் எடுத்துக்கோங்க. ஆட் பண்ணுங்க. 16 + 12 என்னங்க வரும்? ஆட் பண்ணா 8, 28ஆ? இப்போ நமக்கு கீழ இங்க என்ன நம்பர் இருக்கு? 14 இருக்கு. இந்த 28 நமக்கு எப்போ 14ஆ மாறும்? 2ஆல டிவைட் பண்ணா மாறுமா? ஸோ 28 டிவைடட் பை 2 என்னது? கேன்சல் பண்ணீங்கன்னா 14. இது கிளியரா இருக்கா? இப்போ இதே பேட்டர்ன் தான் நமக்கு செகண்ட் இமேஜ்க்கு ஃபாலோ ஆகுதான்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த 21ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுங்க. 21 + 9 என்னது? 10 பேலன்ஸ் 1 30. நமக்கு இங்க என்ன இருக்கு? 15 இருக்கு. ஸோ இந்த 30 எப்போ நமக்கு 15ஆ மாறும்? 2ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா, இங்க நமக்கு 1 பேலன்ஸ் 1 5. பாருங்க அந்த 15 தான் இது. ஓகேவா? இப்போ இதே மாதிரி நம்ம 3rd ஃபிகருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா? 3rd ஃபிகருக்கு பாருங்க.
இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட்டு இங்கே இருக்க நம்பரையும் இங்கே ஒரு நம்பர் இருந்திருக்கும்ல அது ரெண்டையும் நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு 10 ப்ளஸ் அங்கே நமக்கு என்ன நம்பர்னு தெரியாது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா, ஆட் பண்ணணுமா, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் என்ன பண்ணணும், ஆட் பண்ணோன்னா நமக்கு ஒரு வேல்யூ வந்துச்சு. இப்போ எக்ஸாம்பிள் 16 12 ஆட் பண்ணோம், இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆட் பண்ணி அதை 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பண்ணியாச்சு. தென் செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், இந்த வேல்யூவை 2ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணலாமா, டிவைட் பண்ணால் நமக்கு கீழே இந்த 14 அப்படின்ற ஒரு வேல்யூ கிடச்சிச்சா. ஸோ நமக்கு டிவைட் பண்ணும்போது இங்கே நமக்கு என்ன இருக்குது, 16 இருக்குது. ஸோ 16ன்ற வேல்யூ வந்து நமக்கு கிடைக்க போகுது. கிளியராக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், மேலே இருக்க 2 நம்பரை ஆட் பண்ணணும். ஸோ அதுதான் 10 + x. செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், வந்த வேல்யூவை 2ஆல் டிவைட் பண்ணணும். நமக்கு இங்கே என்ன நம்பர் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அப்போ நம்ம பண்ணியிருந்துருக்கலாம். இங்கே தான் நமக்கு என்ன நம்பர்னு தெரியலல்ல. ஸோ டிவைடட் பை 2 = அது நம்ம வந்து கீழே இருக்க வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவாங்க. இப்போது இந்த 2 வந்து நமக்கு இங்கே போச்சுன்னா நியூமரேட்டரில் போகுமா. ஸோ 10 + x = 16 × 2 என்னது 32. இப்போ நமக்கு x தானே வேணும். x = 32. இந்த +10 = அந்த சைட் போனால் -10. ஸோ x = நமக்கு 22ன்னு வருமாங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது 22. ஆப்ஷன் டி. கிளியராக இருக்கா. நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், நமக்கு நம்பர் சீரீஸ் பேஸ் பண்ணி கேட்குறாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்பர் சீரீஸ் அப்படின்றது நமக்கு நம்பராகவும் இருக்கலாம், இல்லைனா ஆல்ஃபபெட்ஸ் யூஸ் பண்ணியுமே கேட்கலாம். ஸோ எல்லாமே நமக்கு ரொம்ப சிம்பிளாக தாங்க கேட்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்களேன், இங்கே நமக்கு 15 17 20 22 25 இவ்வளோ தான் நமக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இங்கே நமக்கு என்ன வரும்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்களேன், 15 இங்கே நமக்கு 17 இருக்குங்க. எவ்வளோ கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 15 + 2 17. ஓகேவா. தென் அதே மாதிரி 17 இங்கே நமக்கு 20 இருக்குங்க. ஸோ 17 + 3 என்னது 20. அடுத்தது அகைன் பாருங்கள், 20 இங்கே 22 இருக்குது. ஸோ 2 ஆட் பண்ணியிருக்கா. 20 + 2 என்னது 22. அடுத்தது இங்கே 22 இருக்குங்க, இங்கே 25 இருக்குது +3. என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகிருக்கு, 2 and 3 நமக்கு ஆல்டர்னேட்டிவாக ஆட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இங்கே +3 இருக்குது அப்படின்னா இங்கே 25, இங்கே +2 ஆட் ஆகிருக்கணுமா. ஸோ 25 + 2 என்னது 27. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பாருங்கள், இதுவே நமக்கு ஆல்ஃபபெட்ஸ் வச்சு கேட்டாங்க அப்படின்னா இங்கே எப்படி இருக்குன்னா பாருங்கள், கொஸ்டனை கேட்டிருக்காங்க. விச் லெட்டர் வில் பி பிளேஸ்ட் அட் த கொஸ்டின் மார்க் டு கம்ப்ளீட் த பேட்டர்ன். இங்கே நமக்கு என்ன வரும் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ்லாம் இருக்குல்ல, ஏஇசட்டில் ஏ, தென் பிஒயில் பி, தென் சிஎக்ஸில் இந்த சி எடுத்துக்கோங்க. இது பார்க்குறதுக்கு நமக்கு கிளாக் வைஸில் இருக்கா, ஏபிசி, தென் இந்த சர்க்கிள் இங்கே நமக்கு என்ன வந்திருக்கணும், டி வந்திருக்கணும். ஓகேவாங்க, இது கிளியராக இருக்கா. இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த செகண்ட் லெட்டர்ஸ் இருக்குல்ல, இங்கே எக்ஸ் ஒய் இசட்னு இருக்குங்க. அப்போ நமக்கு இங்கே நமக்கு என்ன வந்திருக்கணும், டபிள்யூ வந்திருக்கணுமா. ஏன்னா WXYZ, அதாவது இங்கே நமக்கு ஆன்டி கிளாக் வைஸில் அந்த லெட்டர் வந்துட்டு மூவ் ஆன மாதிரி இருக்குது. ஓகேவா. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது பாருங்கள், DW. ஆப்ஷன் பி. கிளியராக இருக்கா. ரொம்ப சிம்பிளாக தாங்க கேட்பாங்க. ஸோ கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்க தேவையில்லை. இதோட நமக்கு நம்பர் சீரிஸ் என்னென்னு பார்த்துட்டோம், ஆல்ஃபபெட்ஸ் வந்தாலும் எப்படி கேட்பாங்கன்னு சொல்லி பார்த்துட்டோம். இன்னும் லாஸ்ட்டாக 2 டைப் தாங்க இருக்குது, ஃபிகரல் சீரிஸ் ஒன்று, தென் ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் நமக்கு இது வரைக்கும் எஸ்ஏ எக்ஸாமில் ரேராக தான் கேட்டிருக்காங்க. பட் பிசி எக்ஸாமில் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டாப்பிக்குமே நம்ம மிஸ் பண்ண வேண்டாம். அதுவுமே பார்த்துட்டோம் அப்படின்னா ரீசனிங்கில் எல்லா டாப்பிக்குமே கம்ப்ளீட் ஆயிருங்க. நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், இது வந்து ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பிசி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான். எதுக்கும் இந்த டாப்பிக்குமே நம்ம மிஸ் பண்ண வேண்டாம். ஆங்கில எழுத்துக்களில் வரிசையில் கே மற்றும் வி இடையிலான எழுத்துக்களில் சரியாக நடுவில் அமைந்துள்ள எழுத்து என்ன, இதுதான் நம்ம கேட்டிருக்க கொஸ்டின். கொஸ்டினுங்க சொல்லியிருக்காங்க, ஆல்ஃபபெட்டில் அதாவது ஏலேருந்து இசட் வரைக்கும் இருக்க அந்த ஆல்ஃபபெட் சீரீஸில் கே அண்ட் வி இந்த 2 லெட்டர்ஸ்க்கும் நடுவில் இருக்க அந்த லெட்டர் என்னது, இதுதான் நம்ம கேட்டிருக்காங்க. பாருங்கள், கே எங்கெங்க இருக்குது, இங்கே இருக்குது. தென் வி எங்கே இருக்குது, இங்கே. ஓகேவா. இப்போ சீரீஸ் எழுதியாச்சு. அடுத்தது லெட்டர்ஸுமே ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. மிடில் தானே கேட்டிருக்காங்க. ஸோ மிடில் பாருங்கள், இங்கே எல் வராதுன்னா இங்கே யூ இருக்காது, தென் எம், இங்கே டி வராதுங்க, இங்கே என்னா இங்கே எஸ் இருக்காது, இங்கே ஓ வந்தால் இங்கே ஆர் வராது. பட் மிடில் பாருங்கள், பி அண்ட் கியூ நமக்கு 2 லெட்டர்ஸ் இருக்குது. ஓகேவா. நமக்கு லெட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் மிடில் நமக்கு 2 லெட்டர் வரக்கூடாதுங்க. இன்கேஸ் நமக்கு நம்பர்ஸில் கேட்டிருந்தா கூட நம்ம டெசிமல் இல்லைனா வந்து நம்பர் எக்ஸாக்டாக இருந்துச்சுன்னா எடுத்து எழுதலாம். ஆனால் இங்கே நமக்கு அந்த மாதிரி இல்லைல்ல, லெட்டர்ஸுங்கும் போது நமக்கு 1 தான் இருந்திருக்கணும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் டைப் பாருங்கள், இதுதான் இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பிசி எக்ஸாம்லேயுமே ஒரு மாடல் கேட்டிருந்தாங்க. அதில் நார்மலாக நமக்கு A to Z வச்சு கேட்டிருந்தாங்கங்க. நம்ம இந்த மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கொடுத்துருக்க சீரீஸ் வந்து இதுதான். நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கொடுக்கப்பட்டுள்ள வரிசையில் இடதுபுற முடிவிலிருந்து 14வது இடத்தில் உள்ள உறுப்பின் இடதுபுறத்தில் 6வதாக இருக்கும் உறுப்பு இருந்தால் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் எலிமெண்ட்ஸ் இஸ் 6 to the left of the 14 from the left end of the given arrangement. ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் இருக்காங்க. எப்போவுமே ஒரு சீக்வன்ஸ் அப்படின்னா அதோடைய லெஃப்ட் சைடு வந்து இந்த சைட், தென் ரைட்லேருந்து அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கணும். நமக்கு ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இடதுபுற முடிவிலிருந்துன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ லெஃப்ட்லேருந்து தான். லெஃப்ட்லேருந்து நமக்கு 14வதுன்னு கொடுத்துருக்காங்களேங்க. கவுண்ட் பண்ணுங்கள், 3 3 கவுண்ட் பண்ணுங்கள். இது நமக்கு 3 இருக்கும். தென் இது 6, இது நமக்கு 9,
12, 13 நமக்கு 14 இந்த டி அப்படின்ற லெட்டர் இருக்குமாங்க. ஸோ இங்கிருந்து அகைன் என்ன சொல்லியிருக்காங்க, இடதுபுறத்தில் உள்ள 6வது உறுப்பு. இந்த டிக்கு லெஃப்ட்டில் இருக்க 6த் எலிமெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு எலிமெண்ட் இருக்குது அப்படின்னா அதோடைய ரைட் சைடு வந்துட்டு இந்த சைடு, தென் லெஃப்ட் சைடு வந்து இந்த சைடு. ஓகேவா? இப்போ கவுண்ட் பண்ணுங்கள் 6வதா என்ன இருக்குன்னு. எல் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கும். தென் இது 2, 3, 4, 5, 6. பாருங்கள் 6வதா நமக்கு என்ன லெட்டர் இருக்குது? எம். ஆப்ஷன் டி. கிளியராக இருக்காங்க. ஸோ 2 டைப் தான் நமக்கு இது வரைக்குமே கேட்டிருக்காங்க. மேலே பார்த்தது எக்ஸாக்டாக பிசி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டினுங்க. இது வந்து நான் ரெஃபரன்ஸுக்காக கொடுத்த கொஸ்டின். வென் டயக்ராமில் லாஸ்ட் டைப் பாருங்கள். இது ரீசெண்ட் டைம்ஸில் நமக்கு இந்த மாதிரி கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்களா? கொஸ்டின் பாருங்கள். ஸ்டடி த டயக்ராம் கிவன் பிலோ டு ஆன்சர் த கொஸ்டின். The triangle in the figure depicts women in villages. The square depicts the unemployed women and the circle depicts the educated women. Educated, unemployed women in villages are represented by. கொஸ்டினுங்க சொல்லியிருக்காங்க. நமக்கு இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்களா? அதில் முக்கோணம் இருக்குல்ல ட்ரையாங்கிள், அது வந்து கிராம பெண்களை குறிக்கிறது. ஸோ இந்த ட்ரையாங்கிள் வந்து நமக்கு வில்லேஜில் இருப்பாங்கல்லங்க, ஸோ அந்த பெண்களை வந்துட்டு குறிக்குது. அடுத்தது சதுரம் வேலையில்லா பெண்களை குறிக்கிறது. ஸோ சதுரம் நமக்கு ஸ்கொயர் இங்கே இருக்குல்ல, ஸ்கொயர் வந்து அன்எம்ப்ளாய்டு விமன். ஸோ அன்எம்ப்ளாய்டுன்னு எடுத்துக்கலாமா? அடுத்தது நமக்கு வட்டம் படித்த பெண்களை குறிக்கிறது. ஸோ இந்த சர்க்கிள் இருக்குல்ல, சர்க்கிள் வந்து எஜுகேட்டட் விமனை வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேவா? சர்க்கிள் டிபிக்ஸ் எஜுகேட்டட் விமன். ஓகேங்க. இப்போ நம்ம கேட்டிருக்க கொஸ்டின் என்னென்னா, எது கிராமத்தில் படித்த வேலையில்லா பெண்களை குறிக்கிறது? ஃபர்ஸ்ட்டு அவங்க கிராமத்தில் இருக்கணும், படித்த, ஸோ படித்தனா படிச்சிருக்கணும், வேலையில்லா பெண்கள். ஸோ 3மே நமக்கு 3 கண்டிஷனையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற அந்த பர்சன் யார்? அதுதான் நம்ம கேட்டிருக்க கொஸ்டின். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட்டு கிராமத்தில்னு சொல்லிட்டாங்க. கிராமத்தில்னா நமக்கு இதை ட்ரையாங்கிள்குள்ளே தான் இருக்கணும். ஸோ ட்ரையாங்கிள்குள்ளே இருக்கும்போது என்னெல்லாம் ட்ரையாங்கிள்குள்ளே இருக்குது பாருங்கள். நமக்கு இந்த ஏஜிஇடி இது 4 தான் நமக்கு ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகேவா? நீங்கள் கொஸ்டினில் இப்படி எடுத்தெல்லாம் எழுதாதீங்க. இப்போ நான் ஷேட் பண்ணனா அந்த லெட்டர் மறைஞ்சிரும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் எழுதுகிறேன். அண்ட் செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? படித்த வேலையில்லா பெண்கள் சொல்லியிருக்காங்க இல்லைங்க. ஸோ எஜுகேட்டட் படித்த பெண்கள் நமக்கு எங்கே இருக்காங்க பாருங்கள். சிஜிஇஎஃப் அந்த சர்க்கிள் தானே, இந்த சர்க்கிள் தான் சொல்கிறாங்க. ஸோ சிஜிஇ அண்ட் எஃப். அடுத்து என்னங்க சொல்கிறாங்க? அடுத்தது வேலையில்லா பெண்கள் சொல்கிறாங்க. ஸோ வேலையில்லானா இந்த ஸ்கொயருக்குள்ளே இருக்க அன்எம்ப்ளாய்டு விமன். ஸோ ஸ்கொயருக்குள்ளே என்னெல்லாம் லெட்டர்ஸ் இருக்குது? இ இருக்குது, தென் டி, எஃப் அண்ட் பி. பாருங்கள் நமக்கு 3லேயுமே, அதாவது கிராமத்தில் படித்த வேலையில்லா பெண்கள் 3லேயுமே நமக்கு எந்த லெட்டர் இருக்குது பாருங்கள். எல்லாத்துலேயுமே நமக்கு இ இருக்கா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னங்க? ஆப்ஷன் டி. கிளியராக இருக்கா? நீ இந்த மாதிரி எடுத்தெல்லாம் எழுத வேண்டாம். இப்போ நீங்கள் ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா இதுக்குள்ளே என்ன லெட்டர்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாருங்கள். அடுத்தது நமக்கு சர்க்கிள் கண்டிஷன் கொடுக்குறாங்கன்னா ரெண்டும் எங்கே மெர்ஜ் ஆகுதுன்னு பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு 3 கண்டிஷனுமே கொடுக்குறாங்கன்னா பாருங்கள், இந்த இடத்துல இந்த ஈன்றது நமக்கு ட்ரையாங்கிள்குள்ளே இருக்குது. அடுத்தது இந்த சர்க்கிள்லையும் வருது, இந்த இடத்துல நமக்கு இந்த ஸ்கொயருக்குள்ளேயும் இருக்கா? கிளியராக இருக்கா? அதனால தான் இங்கே ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி, இ. ஓகேவாங்க? ஸோ ஃபைனல் டைப் இது தான் லாஜிக்கல் வென் டயக்ராம் அண்ட் சிலாஜிசமில் இவ்வளோ தாங்க. கிளியராக இருக்கா?